ஜனவரி 28ஆம் தேதி டீப்சீக் அறிமுகமானது ஏஐ கம்யூனிட்டில ஒரு கலக்கு கலக்கிடுச்சு. சில பேர் இத ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் இத வெறும் அதிகமா ஹைப் பண்ண ஒரு டூல்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையா பார்த்தா இது டாப் ஏஐ சாட்பாட்ஸோட எப்படி போட்டி போடுது? இன்னிக்கு நம்ம டீப்சீக், சாட்ஜிபிடி, ஜெமினை, கோபைலட் எல்லாம் டெஸ்ட் பண்ண போறோம். கிரியேட்டிவிட்டி, லாஜிக், ஜெனரல் நாலேஜ்னு எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி 40 கேள்வி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். எந்த ஏஐ நல்ல பதில் சொல்லுது, எது கஷ்டப்படுது, முக்கியமா எது நமக்கு சரியான சாய்ஸ், வாங்க பார்க்கலாம். ரூல்ஸ் வச்சிட்ட பிறகு இந்த ஏஐஸ் டெஸ்ட் பண்ற நேரம் வந்துருச்சு. முதல்ல மேத், நம்பர்ஸ், லாஜிக் அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஏஐகளால முடியுமான்னு பார்க்கலாம். முதல் 2 நாள்ல முதல் கணித கேள்வி எல்லா ஏஐ மாடல்ஸ்க்கும் சும்மா ஈஸியா சால்வ் பண்ணிருச்சு. ஆனா 3ஆவது நாள்ல ஜெமினிக்கும் கோபைலட்டுக்கும் கரெக்டான ஆன்சர் கிடைச்சாலும் அவங்க ஈக்குவேஷன்ல கொஞ்சம் ஃபார்மேட்டிங் பிரச்சனை இருந்துச்சு. மத்ததெல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே பண்ணிருச்சு. 2ஆவது கேள்வி செம சக்சஸ். எல்லா ஏஐயும் 3 நாளுமே கரெக்டா ஆன்சர் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்றதுல கன்சிஸ்டன்சியை ப்ரூவ் பண்ணிருச்சு. ஆனா 3ஆவது கேள்விதான் எல்லாத்தையும் மாத்தி போட்டுச்சு. முதல் நாள்ல எல்லா மாடல்ஸும் பெர்ஃபெக்ட் ஆன்சர் கொடுச்சு. ஆனா 2ஆவது நாள்ல ஜெமினி சொதப்பிடுச்சு. கடைசில ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிடுச்சு. 27 டிவைடட் பை 2 பைக்கு பதிலா 27 டிவைடட் பை பெயின்னு தப்பா சால்வ் பண்ணிடுச்சு. இந்த தப்பு 3ஆவது நாளும் தொடர்ந்துச்சு. அதே நேரம் கடைசி நாள்ல சாட்ஜிபிடியும் டீப்சீக்கும் சூப்பரா சால்வ் பண்ணி கம்பேக் கொடுத்துருச்சு. ஆனா கோபைலட் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தாலும் ஃபார்மேட்டிங்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. அதனால கொஞ்சம் ஃபாலோ பண்ண கஷ்டமா இருந்துச்சு. இன்னும் ஒரு மேத்ஸ் டெஸ்ட் இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மேத்ஸ் ஒரு விஷயம். ஆனா இந்த ஏஐலாம் ஒரு மொழியை எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கும். லாங்குவேஜ் வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல. இந்த டெஸ்ட்லாம் ஒவ்வொரு ஏஐயும் டிரான்ஸ்லேஷன் எவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணுதுன்னு நமக்கு காட்டும். டிரான்ஸ்லேஷன் விஷயத்துல எந்த ஏஐயும் பெர்ஃபெக்ட் இல்ல. ஆனா ஜெமினி வேற லெவல்ல இருக்கு. இதோட டிரான்ஸ்லேஷன்லாம் செம்ம நேச்சுரலா இருக்கு. மனுஷங்க பேசுற மாதிரியே ஃபீல் ஆகுது. இடியம்ஸ் கூட சூப்பரா ஹேண்டில் பண்ணுது. மத்த ஏஐலாம் வார்த்தைக்கு வார்த்தை டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரிஜினல் மீனிங்கையே மாத்திடுச்சு. சாட்ஜிபிடி இன்னும் இந்த விஷயத்துல கஷ்டப்படுது. மெசேஜ் ஓரளவுக்கு புரிஞ்சாலும் ஜெமினி மாதிரி நேச்சுரலா இல்ல. இந்த டெஸ்ட்ல ஜெமினி செமையா இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அக்யூரேட்டா, ஃப்ளூவெண்டா, மனுஷன் பேசுற மாதிரியே டிரான்ஸ்லேட் பண்ணுது. வின்னர் யாருன்னா நம்ம ஜெமினி தான். வேற லெவல் பண்ணிடுச்சு. மத்ததெல்லாம் ஈடியம்ஸ்லயும் மீனிங்லயும் சொதப்பிடுச்சு. மொழிய புரிஞ்சுக்குது ரொம்ப நல்லது. ஆனா அப்டேட்டா இருக்கிறது எப்படி? ஏஐ நிஜ உலகத்துல நடக்கிற விஷயங்களை ட்ராக் பண்ணணும்ல. யார் ரொம்ப விவரமா இருக்காங்கன்னு பார்க்கலாம். சாட்ஜிபிடி ஒரு தடவை தெளிவுபடுத்த சொல்லுச்சு. ஆனா அப்புறம் கரெக்டா பண்ணிடுச்சு. 2ஆவது நாள் ஜெமினி ஒரு தடவை தடுமாறிடுச்சு. தப்பா பதில் சொல்லிடுச்சு. 9ஆவது கேள்வியில சாட்ஜிபிடி 3 நாளுமே கலக்கிடுச்சு. 2025 ஜனவரியில நடந்த எல்லா பேரழிவுகளையும் லிஸ்ட் பண்ணிடுச்சு. ஆனா ஜெமினியும் கோபைலட்டும் டீடைல்டா சொல்லாம சும்மா மேலோட்டமா சொல்லுச்சு. ஆனா டீப்சீக் எல்லாத்துலயுமே கஷ்டப்பட்டுச்சு. 3 நாளுமே எல்லா வேலையிலயும் ஃபெயில் ஆயிடுச்சு. அது நாலேஜ் அக்டோபர் 2023 வரைக்கும் தானு சொல்லிடுச்சு. வின்னர் யாருன்னா நம்ம சாட்ஜிபிடி தான். வேற லெவல் பண்ணிடுச்சு. அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் தருது. ஆனா டீப்சீக் சுத்தமா சொதப்பிடுச்சு. பழைய விஷயத்திலேயே மாட்டிக்கிச்சு. சரி, இப்ப கொஞ்சம் ஆழமான கேள்விகளுக்கு போவோம். இந்த ஏஐலாம் எப்படி எத்திக்ஸ் பிரச்சனைகளையும் விவாதங்களையும் சமமா லாஜிக்கலா ஹேண்டில் பண்ணுது? ஏஐ நம்மளோட கருத்துக்களை உருவாக்குறதுல முக்கிய ரோல் வகிக்கிறதால இது எப்படி பேலன்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸை கொடுக்குது? காம்ப்ளெக்ஸான மாரல் இஷ்யூஸ் எப்படி சமாளிக்குது? யோசிச்சு நல்ல கன்க்ளூஷன்ஸ் எப்படி சொல்லுதுன்னு பார்க்கறது முக்கியம். மொத்தத்துல எல்லா ஏஐ மாடல்ஸும் நல்லா தான் பண்ணுச்சு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதோட ரீசனிங்கையும் ரெஸ்பான்ஸையும் இன்னும் கொஞ்சம் மெருகேத்தலாம். ஆனா 3ஆவது நாள் டீப்சீக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. சர்வர் பிஸியா இருக்குன்னு மட்டும் சொல்லிருச்சு. கடைசியா கோபைலட் ஜெயிச்சிடுச்சு. சாட்ஜிபிடி கொஞ்சம் பின்னாடி இருந்துச்சு. 2 பேருமே நல்லா யோசிச்சு பேலன்ஸ்டு ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுத்துச்சு. அதனால இந்த ரவுண்ட்ல இவங்க தான் டாப் கண்டெண்டர்ஸ். தீவிரமான பேச்சுல இருந்து கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி பக்கம் போலாம். அடுத்து என்னன்னா இமேஜ் ஜெனரேஷன் டெஸ்ட் தான். கிரியேட்டிவிட்டி ஏஐல ரொம்ப வேகமா வளர்ற ஒரு விஷயம். இந்த டெஸ்ட்ல ஒவ்வொரு மாடலும் அபஸ்ட்ராக்ட் எமோஷன்ஸை எப்படி நல்லா சொல்லுது, கான்செப்ட்ஸ் எப்படி விஷுவலைஸ் பண்ணுது, சும்மா ஃபேக்டுவல் ஆன்சர்ஸை தாண்டி எப்படி யூனிக் இமேஜஸ் உருவாக்குதுன்னு பார்க்க போறோம். டீப்சீக் இங்க சுத்தமா இல்ல. அது இமேஜஸே ஜெனரேட் பண்ணல. அதுக்கு பதிலா எப்படி கிரியேட் பண்ணணும்னு மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குது. சாட்ஜிபிடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பார்க்கவே நேச்சுரலாவும் ரியலிஸ்டிக்காவும் இருக்கிற இமேஜஸ் உருவாக்குச்சு. ஜெமினை அதோட பாலிசினால ஹியூமன் இமேஜஸ் ஜெனரேட் பண்ணல. ஆனா மத்த இமேஜஸ்க்கு சாட்ஜிபிடியும் கோபைலட்டையும் மாறியே தான் பெர்ஃபார்ம் பண்ணுது.
ஆனா கோபைலட் கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பக்கம் போகுது. சில டைம்ஸ் நம்ம என்ன சொல்ல வர்றோமோ அதை விட்டு விலகி போகுது. சாட்ஜிபிடியும் ஜெமினையும் பார்க்க நேச்சுரலா இருக்கிற ரிசல்ட்ஸ் கொடுக்குது. ஆனா கோபைலட்டோட அவுட்புட் நம்ம கேட்கறத பொறுத்து கொஞ்சம் கம்மியா கன்வின்சிங்கா தெரியலாம். மொத்தத்துல டீப்சீக் ரேஸ்ல இல்ல, சாட்ஜிபிடியும் ஜெமினையும் தான் லீட்ல இருக்காங்க. கோபைலட்டோட இமேஜஸ் கிரியேட்டிவா இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா ஸ்டைலிஷா இருக்கலாம். கிரியேட்டிவிட்டி ஒரு விஷயம், ஆனா இன்னும் கஷ்டமான கணக்கு பிரச்சனைகள் ஏஐ மாடல்ஸ் தாக்கு பிடிக்க முடியுமா? மேத் டெஸ்டடோட 2வது ரவுண்ட் வந்துடுச்சு. கணிதத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறது வெறும் கணக்கு போடுறதோட நிறுத்திக்கிறது இல்ல. ஈக்குவேஷன், ட்ரிக்னாமெட்ரி, நம்பர் பேட்டர்ன் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த கேள்விகள் ஒவ்வொரு ஏஐயோட ஆல்ஜிப்ரைக் ஸ்கில்ஸ், ட்ரிகனோமெட்ரிக் ஆக்யூரசி, நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அனலைஸ் பண்ற திறமை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணும். பொதுவா எல்லா ஏஐ மாடல்ஸும் நல்லா பண்ணுச்சு. சில சமயம் ஆன்சர்ல ஃபார்மட்டிங் பிரச்சனை இருந்தாலும் கரெக்டான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடுச்சு. ஆனா 3வது நாள் டீப்சீக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு பதிலா சர்வர் பிஸின்னு சொல்லிருச்சு. இந்த மாதிரி அடிக்கடி ஆகிறதால இந்த கேட்டகரியில டாப் பொசிஷனை மிஸ் பண்ணிருச்சு. இங்க எல்லா ஏஐ மாடல்ஸும் தான் வின்னர். எல்லாமே ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுல கெட்டிக்காரங்க. ஆனா டீப்சீக்கு அடிக்கடி சர்வர் பிஸி ஆகிறதால தனியா தெரியல. சரி, நம்ம ஏஐ வார் பார்ட் 1 இதோட முடியுது. இதுவரைக்கும் சாட்ஜிபிடி, ஜெமினை, கோபைலட், டீப்சீக் எல்லாத்தையும் மேத், டிரான்ஸ்லேஷன், ஜெனரல் நாலேஜ், மாரல் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டிலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். தெளிவான வின்னர்ஸ், யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட், அப்புறம் சில தோல்வியையும் பார்த்தோம். சில ஏஐலாம் அதோட லாஜிக், கன்சிஸ்டன்சினால அசத்திட்டாங்க. ஆனா சிலது கொஞ்சம் கஷ்டமான விஷயத்துல தடுமாறிட்டாங்க. ஜெமினி மொழிபெயர்ப்புல கலக்குச்சு. கோபைலட் லாஜிக்ல வேற லெவல்ல இருந்துச்சு. சாட்ஜிபிடி நாலேஜ்ல வேற டாப்ல இருந்துச்சு. டீப்சீக் பத்தி சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும். ஆனா இங்க முக்கியமான கேள்வி என்னன்னா, ஏஐ டெக்ஸ்ட் மெசேஜ் கேள்விக்கு பதில் சொல்றத தாண்டி வேற என்ன பண்ண முடியும்? நம்மள மாதிரியே உலகத்தை பார்க்க முடியுமா, புரிஞ்சுக்க முடியுமா? பார்ட் 2ல நம்ம வார்த்தையை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் டஃப்பான விஷயத்துக்கு போக போறோம். விஷுவல், பெர்செப்ஷன் சம்பந்தப்பட்ட கேள்விங்க. கலர், எமோஷனை ரெக்கக்னைஸ் பண்றதுல இருந்து காம்ப்ளெக்ஸ் இமேஜை டிஸ்கிரைப் பண்றது வரைக்கும் இந்த ஏஐலாம் எவ்வளோ பிளைண்ட் இல்லைன்னா விஷனரின்னு பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணிராதீங்க. பார்ட் 2ல தான் எல்லாமே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.